யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கண்களை மூடி செய்வோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காய் வழக்காடுகிற தேவன், எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை தப்புவிக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலும் வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக, உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுவீராக. ராஜா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் யாருக்காக? யாருக்காக? எனக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன், சும்மா இருப்பேன், முன்முணுக்க மாட்டேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாமே ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே
நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாம் பாடுங்க ஆகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான். அல்லேலூயா யாரால் ஆகும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம சபையில் இருக்கிறார். அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் ரெஸ்ட் இல்லாமல் புதன்கிழமை வரைக்கும் விபிஎஸ் இருந்தது. அடுத்து வியாழக்கிழமை வீட்டில் அன்னைக்கு தான் இடையில ஜெபம் குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி ஒரு 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணேன். சாயங்காலம் ஒழித்து போனோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு காய்ச்சல் வந்து குளிர் வந்து நைட்டில் கொஞ்சம் மூக்கு 2 மூக்கு அடைச்சி, ஏன்னா விபிஎஸில் அல்லேலூயா 2 கிளாஸு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன். அது தப்பு. அல்லேலூயா அதனால வந்த வேணை. அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா பார்த்தீங்கன்னா கர்த்தர் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு வீட்டில் போய் படுத்துட்டேன். சாயங்காலம் ஆண்டவர் நல்ல ரிலீஃபை கொடுத்துட்டார், நல்ல சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா கர்த்தர் பலனை கொடுத்த காய்ச்சலும் போச்சு, எல்லாம் போச்சு. ராத்திரி என்னதுமா மருந்து என்ன குடித்தேன்னு தெரியுமா? ஜெபம் பண்ணி தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா ஆண்டவர் எல்லா பலவீனங்களையும் மாற்றி கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே நம்மோடு கூட அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா இருங்க. புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, முணுமுணுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா கதறிக்கிட்டு இருக்கக்கூடாது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு கணவமா ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? மனைவிமார் தான். ஏன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா இன்னைக்கு அநேக குடும்பம் கணவன்மார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரல. யார் வந்திருக்கா? பெண்கள் வந்து இருக்கிறீங்க. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க. அல்லேலூயா ஆனால் சண்டை வந்துட்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அல்லேலூயா குடும்பத்தில் அல்லேலூயா பிரச்சனை வந்துடுது. வந்துட்டா நம்ம விட மாட்டோம். நம்ம பெண்களாகிய நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், ஆண்களும் அமைதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே நம்ம சும்மா இருக்கணும். நம்ம சும்மா இருந்தால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவங்க சபைக்கு வருவாங்க. நம்ம சண்டை போட்டுருந்தோம். சண்டை போட்டுட்டு கடைசியில் கடந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒருத்தன் சொன்னாங்க, சபையில் இதுதான் சொல்லி கொடுக்காங்களா? நீ சர்ச்சைக்கு போறிய, நீ சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்? சண்டை போட தான் சொல்லி கொடுக்காங்களா? உங்க பாஸ்டர் சொல்லி கொடுக்காரா? நீ சர்ச்சைக்கே போகக்கூடாது. சொல்றது யாரு? 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 பெண்கள் அமைதியா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. கணவன் சரியில்லையா அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படலையா அமைதியா சண்டை போடாதீங்க. எங்க வீட்டுக்காரி சொல்லுவா,
ஒரு சில நேரத்தில் பிள்ளைகள் சேட்டை பண்ணா எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அப்போ சொல்லுவா, எதுக்கு இப்படி கத்துறீங்க, ஜெபம் பண்ணுவோம்பா. எங்கள் வீட்டுக்காரி சொல்ற அவள் அந்த வார்த்தை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் துணித்து கொண்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க. கத்துனா அவர் ரட்சிக்கப்பட மாட்டார். கத்துனா அடுத்து சபைக்கு வர்றது கட்டாகும். யாரு? நீங்க சபைக்கு வர்றது கட்டாகும். ஜெபம் பண்ணுங்க, பொறுமையா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் மூடை சமைப்பார். ஆர்பரில் மூடை சமைட்டு தண்ணி போட்டுட்டு தான் குதிரையில் தான் வருவார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வரும்போது எப்படி தான் வருவார்? குதிரையில் தான் வருவார். தண்ணி போட்டு வருவார். பொண்டாட்டி போட்டு அடி அடின்னு அடிப்பார். ஆனால் அந்த அம்மா அடியை வாங்கிக்கிடும். புருஷனுக்கு அடிச்சுமா வெண்ணி போட்டு வச்சிடும். நீங்கள் வைப்பீங்களா? நல்லா கொதிக்க வச்சு நல்லா நல்லா எவ்வளோக்குள்ள கொதிக்க வச்சு மோரக்கட்டையில் ஊற்றிடுவீங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைய அல்லேலூயா, அந்த அம்மா அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைய பொறுமையாக இருந்தது. சண்டை போடாது. அடியை வாங்கிக்கிட்டு அவருக்கு சாப்பாடு வேற போட்டு கொடுக்கும். நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா? சனியனுக்கு சாப்பாடு வேற. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளை நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்தாற்போது அவங்களை ரட்சிப்புகளை நடத்த முடியும். நம்ம அன்போடு கூட பழகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சாப்பாடு போட்டு கொடுக்கும். நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா? உனக்கு சாப்பாடு வேறையா? அடுத்து அடிச்சு நிர்மா அவர் தூங்குவார். அந்த கட்டில் கீழே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆண்டவரே ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். ஒரு நாள் திடீர்னு முழிச்சு பார்த்தாரு, அந்த அம்மா கண்ணீர் விட்டு கணவனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. கணவனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. அழுகிறத பார்த்து கடைசியில் அவரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பொறுமை வேணும். இன்னைக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். அந்த அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசுக்கு பிடிக்காது தேவனுடைய பிள்ளையை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது உங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வருவீர்கள். நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வருவீர்கள். கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழும் பொழுது நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வருவீர்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள், சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார், உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான் 138:8, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். நமக்காக செய்து முடிக்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார். உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய், வல்லமுள்ள தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா எகிப்தை விட்டு கடந்து வந்தார்கள். கடந்து வரும் பொழுது பாட்டு பாடினாங்க. என்ன பாடினாங்க? அல்லேலூயா. எகிப்து அடிமைத்தனத்தில் நாங்கள் கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார் பாட்டு பாடினாங்க. சந்தோஷமா பாட்டு பாடினாங்க. எல்லாம் பாடினாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, யார் வந்தா புறப்பட்டு வரும் பொழுது பார்வோனுடைய ரதங்களும் சேனைகளும் விரட்டி கொண்டு வருகிறது. மறுபடியும் அவர்களை கொண்டு போக முடியாது, எகிப்துக்கு கொண்டு போக முடியாது வருகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ வனாந்தரத்தில் வந்தாச்சு. முன்னால் போகிறாங்க. முன்னால் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. இந்த சைடில் மலைகள், இந்த சைடில் மலைகள். பின்னால் பார்த்தா பார்வோனுடைய ரதங்களும் சேனைகளும் விரட்டி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் செய்த ஆண்டவர் அவங்கள கர்த்தர் எதுனா சொல்லி கூப்பிட்டு வந்தார்? கானானுக்கு போக போகிறோம், கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்வார், கண்டிப்பாக செய்வார். இடையில விட்டுட்டு போகிறவர் அல்ல, எதிரி கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர். மோசே பயப்படல, ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். பார்த்தீங்கன்னா 11 வசனம் 12 வசனம் படிங்க.
அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனம் படிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாய் 70 பேரா போனாங்க. லட்சக்கணக்காய் பெருகினாங்க. பார்வோன் அவங்களை அடிமைப்படுத்தினான். ரொம்ப அடிமைப்படுத்தினான். அவர்கள் பெருமிச்சு விட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அன்னைக்கு அடிமைப்படுத்தும் போது ரொம்ப வேதனைப்பட்டாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவங்களை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து மோசேயை கர்த்தர் எழுப்பினார். மோசேயின் மூலமாக ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? கானானுக்கு கொண்டு போறாரு. கானானுக்கு கொண்டு போறாரு. ஆனா அந்த ஜனங்கள் வந்தார்கள், சந்தோஷமா பாட்டு பாடினாங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கையில அல்லேலூயா அவங்க என்ன செஞ்சாங்க? நல்லா பாட்டு பாடினாங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கத்தரிச்சமா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அல்லேலூயா எங்களை விடுவித்தான்னு சொல்லி பாட்டு பாடினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை அழைத்தாருன்னா கண்டிப்பா கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்கு அவர் செய்கிற காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார். இடையில விட்டுட்டு போறவர் அல்ல. அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அல்ல உன்னை கைவிடுவேன் சொன்ன தேவன் அவர் கண்டிப்பா செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். எகிப்தில் கல்லறை தோட்டம் இல்லை என்றால் எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்திரு. வனாந்தரத்தில் நாங்கள் சாகணுமா? இந்த செங்கடலில் விழுந்து சாகணுமா? தேவனுடைய அல்லேலூயா. ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்க, உங்களுக்கு ஆண்டு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அவங்களை ரட்சிப்புகளை நடத்தினா நீங்கள் அமைதியை காக்க வேண்டும். குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அமைதியாக இருந்து அவளை வழி நடத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. வருவியா வர மாட்டியா? வர முடியாது. உங்க பிள்ளைகிட்ட பேச முடியாத, உங்க பிள்ளைகிட்ட பேச முடியாத. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைங்க நிச்சயமா முறுமுறுப்போ கூடாது, கோபப்படக்கூடாது. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். என்ன சொல்றான்? மோசே பயப்படல. கர்த்தர் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவான்ற விசுவாசத்தோடு கூட அவர் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே மோசேக்கு இருந்த விசுவாசம் ஜனங்களுக்குள்ளா இல்லை. மோசே எங்க தான் நிற்கிறாரு? செங்கடலுக்கு முன்னால தான் நிற்கிறாரு. ஜனங்கள் அங்கதான் நிற்கிறாங்க. சீசர்கள் படகுல செல்லும் பொழுது புயல் அடித்தது. இயேசு கப்பல் பின்னணியத்தில் படுத்து தூங்கினாரு. இப்போ படுத்து தூங்கும் பொழுது சீசர்கள் நினைச்சாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? முதல்ல தண்ணிக்குள்ள யார் மூழ்கணும்? தூங்குற ஆளு தான் முதல்ல மூழ்கணும். மற்றவங்க கையை காலை அடிச்சுட்டு கிடப்பாங்க. ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் காற்றை பார்த்து இறையாத அமைதலாருனாரு. அது உடனே அமைதலாயிட்டு அற்ப விசுவாசிகளே என்றார். என்ன சொன்னாரு? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள், சந்தேகப்படுகிறவர்கள் அற்ப விசுவாசிகள். அல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். கண்டிப்பா செய்வார் தேவனுடைய பிள்ளைகளே. அவர் சொன்னதை கண்டிப்பா செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை சத்துருக்கள் மத்தியில், உங்களுடைய எதிரிகள் மத்தியில்
எதிராளிகள் மத்தியில், அல்லேலூயா, அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் கூடாத எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவைகளிலிருந்து தேவனை அதிசயம் உங்களை பாதுகாக்க, அதிசயமாக உங்களை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா வெற்றி பயணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் பாட்டு பாடினாங்க, வெற்றி பயணத்தை துவங்கணும், அது செங்கடலில் கரையில் பாளையம் இறங்கணும், அது குடும்பத்தோடு மிருகஜீவனோடும் நாங்கள் பாளையம் இறங்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்தியர் அல்லேலூயா சந்தோஷமாக பாட்டு பாடுற நேரத்தில், ஒரு சில நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அப்போ தான் பக்கத்து வீட்டு காரி வந்து நம்ம குண்டை தூக்கி போட்டுருவான். கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக பேசுறது அவளுக்கு பிடிக்கலை. அவன் வீட்டுக்காரன் குடிகாரன், குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு அடைக்கான். இவா மாத்திரம் சந்தோஷமாக இருக்காளே, பிடிக்காது, உங்களை பார்த்தா பிடிக்காது, குண்டத்துக்கு போட்டுருவா. அங்கேருந்து வருவா, அக்கா இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா பேசிட்டு. ஏன்க்கா அந்த உன் புருஷன் அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். யார்கிட்ட? எப்போ மணி பார்த்தீங்கன்னா கடைசியில் நினைச்சுவோம், பெரிய குண்டை தூக்கி போட்டுருவா, சண்டை வந்துடும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளே, சாத்தானுக்கு இங்கே சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. சாத்தான் முகத்தில் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தரை துதிக்கும் போது அவன் முகத்தில் கரிய பூசுறீங்க. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அவனுக்கு பான்ஸ் பவுடர் பூசுறீங்க. நீங்கள் பான்ஸ் பவுடர் பூச போறீங்களா, கரிய பூச போறீங்களா? நீங்கள் ஜெபிக்காவிட்டால் சாத்தானுக்கு என்ன பூசுறீங்க? பவுடர் பேரெல்லாம் மறந்து போச்சு. பான்ஸ் பவுடர் பூசுறீங்க. நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை படிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்றால், அவன் முகத்தில் என்ன செய்யுமா? கரிய பூசுறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு நம்ம அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா என்ன செய்யணும்? அல்லேலூயா ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் இப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்கா. செங்கடல் முன்னால் இருக்கிறது, பின்னால் பார்வனர் ரதங்கள் சேனை இருக்கிறது, இங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, மழை இருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலை, முன்னேறவும் முடியவில்லை, பின்னால் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் முடியல. தேவனுடைய பிள்ளையா, இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். என்ன செய்வதென்று உதவி கேட்கும்படியாக வந்திருக்கலாம். உதவி செய்ய வழியும் இல்லை, தாண்டவும் வழி இல்லை, தப்புவிக்கவும் வழி இல்லை, அல்லேலூயா விடுவிக்கவும் வழி இல்லை, ஒன்றுக்கும் வழி இல்லாமல் வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன் உயிரோடு இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன் உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கலாம். என்ன செய்வது, என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உன் நம்பிக்கையை விட்டு விடாத, உன் நம்பிக்கையை விட்டு விடாத. உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவ, உனக்காய் வழக்காடுகிற தேவ, உனக்காய் பரிந்து பேசுகிற தேவ, உனக்காய் கல்வாரியில் அடிக்கப்பட்ட தேவ, உனக்காக யாவை செய்து முடித்த தேவ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா. மரித்தேன் ஆனால் சதாக்கால் உயிரோடு கட்சிற தேவன், அவர் செத்து போகவில்லை, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா. ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. வழியே தெரியலன்னு சொல்றீங்களா? தப்பிக்க வழி இல்லை என்று இருந்த, அல்லேலூயா, வழியா இல்லை, வழியா இல்லை. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அவனுடைய கரங்களை நீட்ட சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையே, சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக கரங்களை நீட்டினான். சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காற்று அடித்து தர உலர்ந்து தரையாய் மாறிட்டு. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. 18 மைல் தூரத்தில் அல்லேலூயா கடல். அந்த 18 மைல் நடக்க வேண்டும். சுவர் எப்படி இருக்குது? மதில் மாதிரி உயரமாக இருக்கிறது. கையை விட்டா தண்ணி கை உள்ள போகும். தேவனுடைய பிள்ளைகளே, 2 பக்கம் மதில் மாதிரி இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் அது உலர்ந்த தரை வழியாக, உலர்ந்த தரை வழியாக வழி நடத்தி செல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செங்கடல் வழி திறக்க முடியுமா? கடலில் வழி திறக்க முடியுமா? ஆண்டவர் செய்ய முடியும்.
உங்க வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைக்கு வழி அடைச்சு போச்சா, வழி அடைக்கப்பட்டு இருக்கிறதா, கர்த்தரால் திறக்க முடியும், கர்த்தரால் முடியும். உன் நம்பிக்கை விட்டு விடாதே, உன் நம்பிக்கை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. ரபா ஷக டரபா தடரபா லபா ஒரபா லரபா துடர கவலபா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. சோர்ந்து போகாத, கர்த்தர் உனக்காக இருக்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உனக்காக உதவி செய்கிற தேவன், உன்னுடைய நன்மை செய்கிற தேவன், உன்னுடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்கிற தேவன். செங்கடல்ல வழி திறந்தாரு. அல்லேலூயா. கடல்ல வழி போட முடியுமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, போட முடியும். எப்படி? நாள் கணக்கா வருஷ கணக்கா கல் போட்டு, கடலில் கல்லை போட்டு, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயுடைய கையை நீட்டினாரு, அவ்வளவுதான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நம்முடைய கைகளை உயர்த்தி ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதா, பிரச்சனையில் மத்தி இருக்கீங்களா, விடுதலை கிடைக்காம 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை நல்லா ஆராதிங்க. பிசாசு வெட்கப்பட்டு போவோம். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி நல்லா ஆராதிங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நான் ரூமில் இருந்துட்டு பாட்டு பாடி ஆராதிப்பேன், அது கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நல்லா கர்த்தரை நல்லா துதிப்பேன். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணும். அதில் கர்த்தரை துதிக்க போய் தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண முடியுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியுது. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா கர்த்தர் இயேசு உயிரோடு இருக்கிறாரு. மறந்து போகாதீங்க, மறந்து போகாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே பலத்த கரத்தை நீட்ட முடியும். ஆண்டுடைய பலத்த கரத்து முன்னால அல்லேலூயா, அப்படியே பலத்த கரம் நீட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, செங்கடல் 2ஆக பிளந்தது. இதே போல உங்க வாழ்க்கையில் நாம் என்ன செய்வது, என்ன செய்வது தவித்து கொண்டு இருக்கலாம். உடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும், உடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தர் அவரை நோக்கி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. அதிசயமாய் நடத்துவார். கடலில் பக்கா பாதை, அல்லேலூயா. அந்த பாதை யாருக்கு போட்டாரு, யாருக்கு பாதை அமைச்சு கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமைச்சு கொடுத்தார். என்னுடைய ஜனங்கள் அல்லேலூயா கடல்ல நடந்து போனாங்க, பாதையில் நடந்து போனாங்க. அதே பாதை இவர்களுக்கு திறப்பு விழாவா இருந்தது, சத்துருக்கு மூடி விழாவா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு திறப்பு விழா? அல்லேலூயா. மோசே கரங்களை நீட்டினா அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் கடலில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பின்னால பார்வோன் ரதம் சேனைகளும் இவர்களும் கடலுக்குள்ள இறங்கி விட்டார்கள். தேவனுடைய அந்த பாதையில் இறங்கி விட்டார்கள். வாங்க 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 அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை மேக சமவெளி வழிநடத்திட்டு, அக்கினி சமவெளி வழிநடத்திச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, முன்னால போன தேவதூதன் பின்னால வந்து நின்னான். தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக பார்வோனுடைய ரதமும் சேனையும் தம்முடைய ஜனத்தை தொடக்கூடாது என்பதற்காக முன்னால போன தேவதூதன் பின்னால வந்து நிற்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அல்லேலூயா பாருங்க, அந்த அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது, இவர்களுக்கு இருளை கொடுத்தது. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க 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 வாங்கன்னு கூட்டு போய் பாதி வலைக்கு வந்த பிறகு அவங்களும் வந்துட்டாங்க, பின்னால வந்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளையே, இப்போ ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், மோசே உன் கை எங்கே நீட்டு? பின்னால நீட்டுப்பா. அவனுடைய பார்த்தீங்கன்னா அவன் ரதத்தினுடைய வீலெல்லாம் கலத்தி விட்டார், பைதாவை கலத்தி விட்டார். பைதா கலத்தினா வண்டி ஓடுமா? ரதம் ஓடாது. 600 பிரதான ரதங்களும் மற்ற ரதங்கள், நிறைய ரதங்கள் வந்து இருக்கிறது. அவனுடைய பார்வோன்னு வந்து இருக்கிறான், அவனுடைய சேனைகள் வந்து இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கடலில் அடக்கம் பண்ணியாச்சு. யாருக்கு யாருக்கு முடிவில்லா? நீங்க கர்த்தரை நம்பி இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவார். உங்க எதிரிகளுக்கு மூடி விழா. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நிச்சயமா நசுங்கி போவான். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ, எந்த ஆயுதமோ, எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். அல்லேலூயா. எதிரி இருக்கிறாங்களா? ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்படாட்டால் சிட்சிக்கப்படுவாங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க நீங்கள் சண்டை போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இன்றையிலிருந்து முடிவெடுங்க.
இதுவரைக்கும் சண்டை போட்டேன் பாஸ்டர், உங்கள் வார்த்தையை கேட்கல, என் வார்த்தை இல்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, இதுவரைக்கும் சண்டை போட்டுட்டேன், அவன் எனக்கு எதிரினே நினைச்சேன். ஜெபம் பண்ணுங்க தேவனுடைய பிள்ளைகளை. அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க, உங்க பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. திருநீர் போச்சிருக்காங்களா? அல்லேலூயா. என்ன செய்யணும்? அவங்களை வெறுக்கக்கூடாது. காவி வேஷ்டி கட்டியிருக்காங்களா? பச்சை வேஷ்டி கட்டியிருக்காங்களா? புழு வேஷ்டி கட்டியிருக்காங்களா? நெத்தியில் பெரிய பட்டை போட்டிருக்கிறாங்களா? வெறுக்காதீங்க. அவங்க தான் சபைக்கு வர போறாங்க, அவங்க தான் சபையில் சாட்சி சொல்ல போறாங்க. அல்லேலூயா. அவளை எடுத்து பயன்படுத்த போறா தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ரட்சியும். உங்க தெருவில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை ரட்சிப்பா தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் வந்தாங்க, கரத்தை நீட்டினா. நம்ம ஏற்கனவே சொன்னார், என்ன சொன்னார்? இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி காண மாட்டாய். பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கோ காண மாட்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினாரே. ஹல்லேலூயா. பாதையை உண்டாக்கி ஜனங்களை வழி நடத்தி, அதே பாதை அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் திறப்பு விழாவாக, அதே பாதை எகிப்தியருக்கு மூடி விழாவாக மாறிவிட்டது தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. பைதா கலருது, பின்னால ஓடுவோம். ஓடி பார்த்தாங்க, எல்லாம் அவுட்டு. வந்தவங்க பூரா அவுட்டு. ரதங்கள் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் இவர்கள் அங்கே சைடில் போகும்பொழுது கடற்கரை ஓரத்தில் பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? உனக்கு விரோதமாக எழும்ப எந்த ஆயுதமோ வாய்க்காது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாத, அதிசயமான காரியங்களை செய்த ஆண்டவர் உங்க வாழ்விலும் வழியே இல்லை என்று நினைக்கிறீர்களா? எல்லாம் முடிந்தது நினைக்கிறீங்களா? எல்லாம் அவுட்டுன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, முடியல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது நினைக்கிற வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷன், அல்லேலூயா, பெரிய வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தார். 40 கோடி பணம் வெளியே இருந்து வரணும். நீண்ட நாட்களாய் வரவில்லை. சபையில் 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடந்தது. உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை அங்கே பேசிக்கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தார். தொழிலை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. முன்னால் படைப்போன் ரொம்ப அதிகமாய் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. முடியும். நீ தேவ சமூகத்தில் வாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். உடைய வாழ்க்கை இதுவரைக்கும் தடைப்பட்டு கிடக்கா? தேவ சமூகத்தில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணு. கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வழிகளை திறப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வெங்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், இருப்பு தாழ்பாலை முறிக்கிற ஆண்டவர், அந்த காலத்தில் பொக்கிஷங்களை அழியும் ஒளிப்படத்தில் புதைகளை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. யாரு கூட இருக்கிறா? யாரு கூட? அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து தான் பாடினாங்க. வெங்கல கதவு திறந்தது, பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு,
வெங்கலக்காக எல்லா கையில் கிடந்த விலங்கெல்லாம் கலந்து விழுந்த தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை துதிக்கும் போதுதான் நல்லா வாழலுவோம். பிரச்சனைகள் மத்தியிலோ, பாடுகள் மத்தியிலோ, வேதனைகள் மத்தியிலோ, கண்ணீர் மத்தியிலோ, துக்கத்தின் மத்தியிலோ நீ கர்த்தரை துதிப்பாய் என்றா, கர்த்தரை துதிப்பாய் என்றா, நீ கர்த்தரை துதிப்பாய் என்றா, உனக்கு விரோதமாய் எழும்புற எல்லா தடைகளையும் நொறுங்கி போகும். ஓரா தூடா ரத்தா பாடா ரபா ரிகா மானா ராஜா லாரா தாடா ரபா. அல்லேலூயா. தொழுமரத்தில் கட்டப்பட்ட போது பவுலும் சீலாவும் ராத்திரி வேளையில கர்த்தரை துதித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதிக்கும் போது அல்லது எல்லாரும் கடல் பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு கதவுகள் திறவுண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, வெங்கல போது போட்டு எல்லாம் தன்னால திறந்து கிடைக்கு. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை துதிக்கவே, நீ துதித்தாதான் உனக்கு விடுதலை பெற முடியும். துதித்தாதான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வா. உடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யணுமா, இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியம் நடக்கணுமா, உடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதி. துதிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆயத்தப்பட்டது தடை பண்ண ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிறதான் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சுனாமி வந்திருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் சும்மா இழுத்து கொண்டு கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டு, ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பாதையை போட்டு கொடுத்தாரு. ஆண்டவர் செய்கிற காரியம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சுனாமி வந்திருக்கும்போது எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் கடலில் இழுத்து கொண்டு போய் மரித்து போனார்கள். வீடு வாசிகளை இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே இவளை அழைத்து கொண்டு வந்து டெய்லி சாப்பாடு வேற கொடுக்கிறாரு. முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு. அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க, அந்த ஜனங்களுக்கு டெய்லி ஆகாரம். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. நம்ம குடும்பமா வீட்டில் எப்போ பார்த்தாலும் புருஷக்காரர் திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆமாம், உனக்கு சோறு பொங்கி போடணுமாக்குன்னு சொல்லி பையை தூக்கிட்டு எங்கே போயிடுவாவ? அம்மா வீட்டுக்கு போயிடுவாவ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே. ஆனால் அல்லேலூயா, அந்த ஜனங்களுக்கு 40 வருஷமாக அந்த ஜனங்களுக்கு வேலை செய்யாமல் சாப்பாடு கொடுத்தாரு. நன்றி கெட்ட ஜனங்க, நன்றி கெட்ட ஜனங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதியில் எப்படி இருந்தோம், என்ன நிலைமையில் இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு. சொந்த வீடை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறாரு. நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் தேவனுடைய பிள்ளை. ஓரா கபா ஷகலபா ஓராபா தூடாரா கபலபா. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அல்லது 1972 வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியை மறக்க மாட்டேன். தூத்துக்குடியிலிருந்து அல்லையோ சின்ன ட்ரங்கு பெட்டி, துருப்பிடித்த இரும்பு பெட்டி தேவனுடைய பிள்ளையே, பழைய துணி வச்ச தலையான தேவனுடைய பிள்ளைகளே. அல்ல அதோடு கூட தான் அல்ல எங்கே வந்த பாவூர் சத்தத்துக்கு பிழைக்க வந்தேன் தேவனுடைய பிள்ளைகளே. அங்கே சம்பளம் எவ்வளவு? மாதம் 60 ரூபா சம்பளம். மாதம் 60 ரூபா சம்பளத்துக்கு பிழைக்க வந்தவன் தேவனுடைய பிள்ளையே. அப்படி வந்தவனை தான் கர்த்தர் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஈசாக்கின் தேவன், என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபின் தேவனை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. எப்படி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பிள்ளையே. கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் உயர்த்தினார் தேவனுடைய பிள்ளைகளே. சத்துருக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தின தேவன் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. வசதி ஒன்று கிடையாது. எங்க அப்பா ஒரு கொடிகாரர் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. மில் வேலை மெஜர் வேலை பார்த்தாங்க. ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டார். கஷ்டப்பட்டோம். இப்போ நான் என் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மாவரைக்கணும். இட்லி போட்டு எங்கள் அம்மா வியாபாரம் பார்த்தார்கள். இடியாப்பம் போட்டு வியாபாரம், மாவு இடிக்கணும். 2 பேர் ரெட்டை விளக்க போட்டு இடிப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி கஷ்டப்பட்டோம். காலைல 5 மணிக்கு எழுப்பி போட்டுருவாங்க. சட்னி அரைச்சி கொடுக்கணும், தேங்காய் திருவி கொடுக்கணும். கர்த்தர்ஜுமா தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு ஓலை வீட்டில் தான் பிறந்தேன், ஒரு ஓலை குடிசையில் தான் பிறந்தேன் தேவனுடைய பிள்ளைகளே. சாணி போட்டு மெழுகுன தரையில் தான் பிறந்தவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை. ஆண்டவனை மறக்க மாட்டேன், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்க மாட்டேன் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதிகா கூலி மூட சுமந்துருக்கிறேன்.
சாக்கு தைக்க போனேன், பலசர கடை வச்சுருக்கிறேன், உப்பளத்துக்கு வேலைக்கு போனேன், மெட்ராஸில் போய் ஜவுளி வியாபாரம் பார்த்துருக்கிறேன், தூத்துக்குடி டெய்லி 2 ரூபா சம்பளத்துக்கு ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஹீட்டர் கம்பெனியில் வேலை பார்ப்பேன். என்னுடைய பிள்ளை அங்கேருந்து தான் இங்கே வந்தேன், பாவஷத்தில் வந்தேன். கர்த்தர் நோக்கத்தோடு கூட அழைத்து இருக்கிறார். நீ உங்களெல்லாம் பார்க்கும்படியாக அழைத்து இருக்கிறார். பேங்கில் கர்த்தனோடு கூட கர்த்தர் போகிற இடத்துலலாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் பேங்கில் ப்ரொமோஷன் கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க, நான் வேண்டான்ட்டேன். நான் ப்ரொமோஷன் வாங்கியிருந்தேன் எங்கேயோ போயிருப்பேன், வேறு இடங்களுக்கு போயிருப்பேன் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவ சித்தம் பாவஷத்தில் இருக்கணும். இந்த இடத்துல எல்லா புள்ளியில் இப்படி ஒழியத்தை செய்யணும் பரலோகத்தில் திட்டம் போட்டிருந்தாரு. அந்த திட்டம் நிறைவேறும்படியாக, பரலோகத்தின் திட்டம் நிறைவேறும்படியாக தான் ஆண்டவர் என்னை இங்கே வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா, நம்முடைய அல்லேலூயா தேவன் உருவாக்கிய பாதை இருபுறமும் தண்ணீர் மதிலத்தினுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு மனிதர்களும் சாத்தானும் உங்களை பார்த்து சவால் விடும்போது உங்கள் பட்சமாக இருக்கிற இயேசுவை பார்த்து அல்லேலூயா உங்கள் மனுஷர்கள் சவால் விடலாம், சாத்தான் உங்களை பார்த்து சவால் விடலாம். எவ்வளோ நாள் தான் சபைக்கு போவேன், எவ்வளோ நாள் இயேசுன்னு சொல்லுவேன், உங்களை பார்த்து சவால் விடலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அந்த மனுஷன் சவால் விட்ட மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவா, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாள். தேவனுடைய பிள்ளையே, ஓரா கபா ஷகடரபா துடர கபலபா ஓரா துலா ரமான் ஷகலபா தலரதலபா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா அல்லேலூயா. அவன் ஜனங்களை தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார் என்று காத்திருங்கள். அல்லேலூயா. சூழ்நிலைகளை அல்ல உங்கள் சூழ்நிலை பாதகமாக இருக்கலாம், சாதகமாக மாற்றுகிறவர். சாது சுந்தர் சிங் தீபத்தில் ஊழியத்துக்கு சென்றிருக்கும் பொழுது அங்குள்ள எல்லா அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள்லாம் அவரை விரட்டி கொண்டு வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் கையில் கம்பு தடி அல்லேலூயா ஆயுதங்களோடு கூட வந்தார்கள். ஓடி வந்துட்டார், ஓடி வந்து ஒரு கோக்கில் ஓடி போயிட்டார். தேவனுடைய பிள்ளைகள் கோக்கில் ஓடி ஒளிந்து முழங்கால போட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தார். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். வந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, வந்தவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. நைட்டு பூரா கோக்கில் இருந்தார். காலையில் வெளியே வராரு. அந்த கிராமத்திலிருந்து எல்லா கூட்டமும் வருகிறது, பெரிய கூட்டம் வருகிறது. என்னுடைய பிள்ளைகளே, பெரிய கூட்டம் வந்து இப்போ கையில் ஆயுதம் இல்லை, கையில் சும்மா ஆயுதம் இல்லாதவங்கள வந்தார்கள். வந்துட்டு இவரை பார்த்து கேட்டாங்க, நேற்று இங்கே வந்து நின்ற மனிதர்கள் எங்கே உள்ளவர்கள்? வெண்ணங்கி தரித்தவர்களாக இருந்தார்கள், மின்னிக் கொண்டிருந்தார்கள், பிரகாசமாயிருந்தார்கள், கையில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்கே உள்ளவர்கள், எந்த நாட்டவர் என்று இவர்கிட்ட கேட்டார். கர்த்தர் யார் அனுப்பியிருக்கிறாரு? தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறாரு. அப்போதான் அல்லேலூயா. இப்போ ஜெமா ஆண்டவர் ஜெமா அல்லேலூயா இந்த படிக்கற்களை சாதகமாக மாற்றி சுவிசேஷத்தை சொன்னார். சுவிசேஷம் அந்த கிராமத்தின் மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா அல்லேலூயா. படிஜமா நமக்கு எதிரிகளை படியஜமா நம்மளை தூக்கிற கல்களாக இருக்கலாம், அதை படிக்கற்களாய் மாற்றி அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய முடியும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதிசயங்களை காணலாம். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் பொறுமையை தாங்கப்பா, கோபம் வரக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாச வாயிலையா உங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியலையா? விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. இல்லாட்டிஞ்சுமா வாயை பொத்திக்கிட்டு வாய்க்குள்ள தண்ணியை வச்சிருங்க. வாய்க்குள்ள தண்ணியை வச்சுட்டு ஒரு அம்மா புருஷனோட எப்போ பார்த்தா சண்டை போட்டு கிடக்குமா, சண்டை போட்டே கிடக்குமா, எப்போ பார்த்தா சண்டை போட்டு கிடக்கும். கடைசியில் ஒரு வைத்தியரை பார்க்க போயிருக்காங்க. வைத்தியரை பார்க்க போனால் எனக்கு பயங்கர கோபம் வருது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அப்போ நான் ஒரு மருந்து தரேன், அந்த மருந்து என்ன செய்யணும்? உன் புருஷன் உன்னை பேசுனா உன்னைய பேச நினச்சி வாய்க்கில் பூச்சி வச்சுட்டு பேசாமல்
இருந்துக்கோ. அவன் அல்லேலூயா, அவன் பாட்டில் பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லு. அவன் பாட்டில் நீ செஞ்சுமா காது கேட்காம எரும மாடா. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, நம்ம இருக்கணும். அமைதியாக இருந்துரு, ஒன்றும் பேச வாய்க்குள்ளே வச்சிரு, ஒழுங்கிறாத. ஒழுங்கிட்டா பிரச்சனை. அது தெரிஞ்சுமா, நீ வாய்க்குள்ள அந்த மருந்த வாயில தான் வச்சிருக்கணும் சொல்லிட்டார். கடைசியில் வீட்டில் புருஷக்காரன் அல்லேலூயா என்னெல்லாம் சொல்லி பார்த்தான். செவிடு ஊமை எல்லாம் சொல்லி இந்த அம்மாச்சுவான். இப்போ என்னாச்சு? நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன செஞ்சிருங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னு என்ன மருந்துன்னு கேட்டால் பாட்டில் தண்ணி தான் கொடுத்து விட்ருக்காரு. இதே போல் உங்கள் வீட்டில் சண்டை வந்துட்டா என்ன செஞ்சிருங்க? உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும் உண்மை. அடுத்து யாரை விசாரிக்கணும்? உங்கள் வீட்டுக்காரரை விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை வேணும், கோபம் வரக்கூடாது. நாட்களில் தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை பேசி பழகுங்க. அவிசுவாசமாக பேசாதீங்க. அது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? அதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. விசுவாச வார்த்தைகளை பேசி பழகுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்ல இன்று காண ஏத்தீரை இனி காண மாட்டீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்திய அல்லேலூயா பார்வோனையும் ரதங்களையும் சேனைகளையும் தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் உயிரோடு பார்க்கவில்லை. அல்லேலூயா. உயிரோடு பார்க்கவில்லை தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இதே போலதான் அல்ல செத்தவங்களாய் பார்த்தார்கள். உங்களை பயமுறுத்துகிற வியாதிகள், உங்களை பயமுறுத்துகிற துன்பங்கள், உங்களை பயமுறுத்துகிற போராட்டங்கள், உங்களை பயமுறுத்துகிற பிரச்சனைகள், உங்களை பயமுறுத்துகிற வியாதிகள், கஷ்டங்கள், அல்லேலூயா அல்லேலூயா, உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களை பயப்படுத்துகிற வியாதிகள் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஓரா கபா ஷகல் லபதலரபா. ஆண்டவரே அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் வலுவற்றதாய் போய்விடும். வியாதிகள் மாறி போகும், கஷ்டங்கள் மாறி போகும், கடன் பிரச்சனை மாறி போகும், கவலைகள் மாறி போகும், கண்ணீர் மாறும், வேதனை மாறும், துக்கம் மாறும், புலம்பல் மாறும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், யோசபாத் வாழ்க்கையுடைய பிள்ளைகளே, அவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் வருகிறது. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், கடற்கரை மணலத்தின திரளான பெரிய கூட்டம் அவனுக்கு விரோதமாக வருகிறது என்று சொல்லி தகவல் வந்தது. இவன் என்ன செய்தான்? பெரிய கூட்டம் வருகிறது. அந்த ஜனங்களோடு ஏற்றி நிற்க இவன்கிட்ட பெரிய கூட்டம் இல்லை, இராணுவர்கள் வீரர்கள் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, அவன் உபவாச ஜெபத்தை கூறுவித்தான். உபவாச ஜெபத்தை கூறுவித்தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உபவாசம் பற்றி ஜனங்களை அந்த ஜனங்களை பூரா வர சொல்லி, தேவனுடைய ஆலயத்துக்கு வர சொல்லி, தேவனுடைய ஆலயத்து முகப்புறத்துக்கு வர சொல்லி உபவாசம் பற்றி ஜெபிக்க வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா எல்லாரையும் வர சொன்னான். எல்லா ஜனங்களும் ஒருமுகப்பட்டு ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக கூடி வந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அல்ல பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் வந்தானீங்கன்னு அல்லேலூயா அந்த பிள்ளைகளை வாக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. 13ஆம் வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பாஸ்டிங் பிரேயர்னா யார் வாரா? குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம்தான். நேற்று உபவாச ஜெபத்துக்கு எல்லப்புள்ளியிலேருந்து ஒரு ஆள், அங்கேருந்து 7 பேர் 8 பேர். நான் ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் உபவாச ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்கள்.
ஜெபத்தில் கலந்து கொள்ள தான் உங்கள் விசுவாசம் வளரும். ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வளரும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பாயிண்ட் டு பாயிண்ட், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் வருவீர்கள் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாது. ஒரு ஐக்கியம் வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியம் வளர வேண்டும் என்றால் இடையிடையில் சும்மா ஒரு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. சபை திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கலந்து கொள்ளதான், தேவ சமூகத்தில் வார்த்தையை கேட்க தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் வருவேன். அது எத்தனை மணிக்கு வருவேன்? ஆராதனை முடிஞ்ச பிறகு, வொர்ஷிப் முடிஞ்ச பிறகு தான் வருவேன். எப்படி ஆண்டவருக்குள்ள வளர முடியும்? எப்படி உங்க பிரச்சனை மாறும்? எப்படி உங்க கஷ்டம் மாறும்? எப்படி உங்க போராட்டம் மாறும்? ஆராதனை 9 மணிக்கு வருகிறது. அன்னைக்கெல்லாம் நைட்டில் காய்ச்சல் அதிகம்தான். வெள்ளிக்கிழமை வாச ஜெபத்துக்கு எப்படி நான் வந்துட்டேன். செத்தால் எங்க வந்து சாவேன்? சபையில வந்து சாகணும். தலைவலி பயங்கரம். காய்ச்சி வெயிலடிக்கி. என்னடிக்கி? வெயிலடிக்கி. பாஸ்டர் வெயிலடிக்கி. எப்படி வர்றது? நடந்து வாங்க. 40 வருஷமா நடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்களே. பச்சைமலையில் நாங்கள் ஒளி சென்றிருக்கும் பொழுது பாதை கிடையாது. அவங்க ஊழியம் செய்கிற மிஷினரிகள் நானும் என் பாஸ்டரும் போயிருக்கும் பொழுது இந்த இருக்கு பாஸ்டர், இந்த பக்கத்தில் வந்து கடையில் போய் 9 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். மேலே ஏறியாச்சு, இறங்க முடியல. உட்காந்து இறங்கணும். நானும் பாஸ்டரும் தொடையெல்லாம் காலெல்லாம் வீங்கி போச்சு. வாடி வீட்டில் வந்து மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க? வெண்ணி போட்டு உத்தரம் கொடுத்தாங்க எங்களுக்கு. அங்கே உள்ள ஆராதனைக்கு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போகிறாங்க. பாதை ரோடு கிடையாது, ஒத்தடி பாதை மாதிரி கல் மேலே அஜ்ஜு அங்கே உள்ள கம்பு வச்சு தான் நடக்கணும். அப்படி அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இன்னைக்கு என்னது பாஸ்டர்? அல்லேலூயா. கார் வருமா? ஆட்டோ வருமா? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அல்லேலூயா விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள ஜெபத்தில் கலந்து கொள்றீர்களோ அவ்வளோக்குள்ள ஜெபத்தில் ஆண்டவருக்குள்ள வளருவீர்கள். அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி பாய்க்கிறோம். அந்த செடி எப்படி இருக்கும்? அந்த மரம் எப்படி இருக்கும்? டெய்லி தண்ணி பாய்க்கிற மரம் எப்படி இருக்கும்? இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அல்லேலூயா அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகளே சபை உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். டெய்லி சபை திறந்திருக்கு, வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. அந்த உபவாச ஜெபத்தை யோசபாத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியல. திரள் கூட்டமான ஜனங்கள் வராங்க, கடற்கரை மணல் வந்தாங்க. உபவாச ஜெபத்தை அறிவித்தான். இந்த எஜுமா எனக்கு எந்த வழியும் தெரியாது, ஆண்டவர் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும் சொல்லி நீங்க 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே 12ஆம் வசனம் படிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். பாருங்க, அவன் ஜெபம் பண்றான். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு சும்மா பலன் இல்லை. எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டிய இன்னதென்று எங்களுக்கு தெரியலப்பா. நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் என்னையோ தேவைகள் இதுவரைக்கும் என்ன செய்ய போறோம்? நாங்க எப்படி பிழைக்க போறோம்? எப்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்? எப்படி நடத்த போறோம் குடும்பத்தை? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. அவன் ஜெபம் பண்ணான், கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்களால் ஒன்று செய்ய முடியாது. எங்கள் கண்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஜெபம் பண்ணான்.
யெகோசியா தீர்க்கதரிசியை எழுப்பி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே அவன் சொல்றான், அல்லேலூயா, 15ஆம் வசனத்தில், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேபாத்தே, நீ என் சமூகத்தில் விழுந்தாய், நீ உடைய ஜனங்களை என் சமூகத்தில் வந்துட்டீங்கப்பா, நான் பார்த்துக்கிடுறேன், நீ பார்க்க வேண்டாம். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, யோசேபாத்தே, யூதா ஜனங்களே, சபையாரே கேளுங்கள், உங்களுக்காக யுத்தம் பண்ணிற கர்த்தர் அவர் இங்கே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உனக்காக யுத்தம் பண்ணும்படியாக, உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக, உங்கள் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணும்படியாக, உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும்படியாக அவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த யுத்தத்தை நீங்க செய்ய மாட்டீங்க சொன்னார். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. உங்க சூழ்நிலைகள் பாதகமா இருக்கலாம், எல்லாம் பாதகமா இருக்கலாம், எல்லாம் கல்ல முட்டமா இருக்கலாம், செங்கடல் தடை பண்ணலாம். முன்னாலும் போக முடியாது, பின்னாலும் போக முடியாது. என்ன செய்வது திகைத்து கொண்டு இருக்கிறீங்களா? முழங்கால முடக்குங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. பக்கத்து வீட்டுக்கார அக்காவை பார்க்காதீங்க, அங்கே பிரச்சனை சொல்லாதீங்க, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். உங்க தகப்பன் உயிரோட இருக்கிறாரு, உங்கள் ஜெபத்தை கேட்க தகப்பன் உயிரோட இருக்கிறாரு, உங்களுக்கு அற்புதம் செய்ய தகப்பன் உயிரோட இருக்கிறாரு, உங்களுக்கு பாது கொடுக்க தகப்பன் உயிரோட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அவரை நோக்கி பாருங்க, அவர் கண்டிப்பா செய்வாரு. 100க்கு 100 செய்வாரு, 100க்கு 100 செய்வாரு, 100க்கு 100 செய்வாரு. நீ 100க்கு 100 அவரை நம்புனா உனக்கு அவர் செய்வா, நிச்சயம் செய்வா, நிச்சயம் உதவி பண்ணுவா, நிச்சயம் உன்னை உயர்த்துவா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவா. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. குடும்பமா வாச ஜெபத்துக்கு வந்தாங்க யூதா ஜனங்கள். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை நீங்க செய்ய போற இல்ல, கர்த்தர் அவன் சொல்றான். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மோசே சொன்னா, பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, அதில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. யாருடையது? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இதுக்கு என்ன செய்ய போறீங்க? யெகோவா ஈரே, நீங்க என்ன சொல்லணும்? இந்த பிரச்சனை இப்படி இருக்க, யார் பார்த்துக்கொள்வா? என்னமா செய்ய போறீங்க? என்னையா செய்ய போறீங்க? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்படிங்க யெகோவா ஈரே இப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர் கேட்பாரு, என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், என்னதான் சொல்றாங்க. என்ன செய்ய பாருங்க, நீங்க பேசுற வார்த்தைகளை ஞானமா பேசுங்க. அந்த வார்த்தையா விசுவாசம் பேசுற வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பேச வேண்டிய 3 நாள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே அப்படி வாழ்க்கையில் அல்லேலூயா பாருங்க. அடுத்து தெரிஞ்சுமா, அல்லேலூயா, கர்த்தர் அவங்க சொன்னபடி செஞ்சான் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. 21ஆம் வசனத்தில், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. யோசபாத்து சேனைகள் புறப்பட்டு போகுது. முன்னாலே யாரு போறா? பாடகர் குழு போகுது. முன்னாலே யாரு போகணும்? ஆயுதம் அணிந்தவர்கள் முன்னால போகணும். முன்னாலே யாரு போறா? பாடகர் குழு, கர்த்தரை துதி செய்கிறவர்கள் முன்னால பாடிக்கிட்டு போறாங்க. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, பாடி துதி செய்றவங்க முன்னால போறாங்க, ஆயுதம் கிடையாது, பின்னால மற்றவங்கெல்லாம் போறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆயுதம் பார்த்தீங்கன்னா
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே என்ன நடந்தது பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. யார் விழுந்தா? நமக்கு விரோதமாய் வந்த கூட்டம். நம்ம செய்யணும், பாடி துதிக்கணும். பிரச்சனை வந்துட்டா பாடி துதிங்க, நல்லா துதிங்க தேவனுடைய பிள்ளைகளே. வியாதியா துதிங்க, கர்த்தர் நல்லா தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரி தலையில கையை வச்சு ஏசப்பா ஆண்டவரே, தலையில கையை வச்சு இயேசுவின் ரத்தம் அப்படி தலையில கையை வச்சான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ராத்திரி எந்திரிச்சு உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளையே, குளிர் ஒரு பக்கம், காய்ச்சல் ஒரு பக்கம், தலைவலி பயங்கரம், இது இப்படி பழத்தை பார்த்து அனுபவிச்சு ரொம்ப காலம் ஆச்சு. தலையில கையை வச்சு நல்லா தோத்திரம் பண்ண, இயேசுவின் ரத்தம் என் மேல. அல்லேலூயா. பாருங்க, கடைசியில் ஆண்டு விடுதலை கொடுத்தார் படைத்த தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. மருந்து என்னது? தண்ணி. என்னது? பாட்டில் தண்ணி. ஜெர்மனி தண்ணியை குடிச்சு 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 தலைவலியும் போயிட்டு எல்லாம் போயிட்டு தேவனுடைய காலில். நீங்கள் என்ன, என் பாஸ்டர் எனக்கு காய்ச்சல், அதனால இன்னைக்கு பாஸ்டிங் பிரேயருக்கு வரலை. சர்ச்சு எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்கு? வியாதியை சோகமாக்குற இடம் தான் இந்த இடம். உங்க தலைவலியை சோகமாக்குற இடம் தான் இந்த இடம். நீ வைத்த வலின்னு வீட்டில் படுத்த வைத்த வலியில் நல்லா உருளுவேன். சர்ச்சுக்கு வந்துட்டேன்னா வயிற்று வலி ஓடி போயிடும். அல்லேலூயா. 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 சபைக்கு வரக்கு வியாதி ஒரு காலையில் வியாதி உள்ளவங்களுக்கு தான் ஆண்டு வைத்தியர் தேவை. ஆஸ்பத்திரியில் போய் மணிக்கணக்காக காத்து கிடப்ப. இங்கே அல்லேலூயா பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜெபம். அங்கே டாக்டர்கிட்ட போன குறைஞ்சது 500 1000 கொண்டு போகணும். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. உங்களுக்கு வைத்திய செலவே வராது, டாக்டர் செலவே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை போக்கு ஆட்களாக இருந்தால் டாக்டரு, இதில் வேறு குடும்ப டாக்டர், உங்களுக்கு குடும்ப டாக்டர். அல்லேலூயா. உங்களை போல் ஆட்கள் தான் அனுப்பிச்சார், டாக்டர் அனுப்பிச்சார். அவர் இங்கே வந்துடுவார். பிழைப்புக்கு வழி இல்லை, பேஷண்ட்டே வரமாட்டேக்காங்க, பாஸ்டர் பேஷண்ட்டே வரமாட்டேக்காங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தவங்களை நடத்துவா தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நேரமாகிவிட்டது. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எகிப்து தேசத்தின் அதிபதியும் 13 தேசத்தின் அதிபதிகளும் எகிப்துக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆட்களை சேர்த்து பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு வந்தாங்க. யுத்தத்துக்கு வரும்பொழுது குண்டுமலை போட்டார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக குண்டுமலை போட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பயங்கரமாய் குண்டுமலை பொழியப்பட்டது. மலைகளில் விழுந்து, மலைகளில் கொலைவிகள் அல்லது கூட்டம் கூட்டமாக இருந்திருக்கிறது. அந்த கொலைவிகள்லாம் பறந்து போய் எதிரிகளுடைய இராணுவங்கள் மேலே எல்லாரையும் கொட்டி 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 எல்லாம் தேவனுடைய பிள்ளை விச அல்லேலூயா அந்த கொலைவிகள் கொட்டிச்சுமா செத்து போனாங்க. அல்ல யாருக்கு விரோதமாக வந்தவங்க? யாருக்கு விரோதமாக வந்தவங்க? கொலைவி மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தார். கொலைவி மூலமாக தேவனுடைய பிள்ளைகளே 13 தேசத்தை அல்லேலூயா கூட்டிக் கொண்டு எகிப்தின் அதிபதி செஞ்சார். அல்லேலூயா. இப்போ யாருக்கு வெற்றி கிடைத்தது? அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் சின்ன தேசம் தான், அந்த தேசத்துக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. நீங்க சின்ன கூட்டமா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவாரு, கர்த்தர் உங்களுக்கு வழக்காடுவாரு. பெரிய கூட்டத்துக்கு அல்ல, உங்களுக்கு. அல்லேலூயா. இப்போ இவர்களுக்கு விரோதமாய் வந்த கூட்டம்லாம் அல்லேலூயா பார்த்துக்கிட்டு மடிந்து விழுந்தார்கள். அவளுக்குள்ளாக ஒருவர் வெட்டுண்டு மச்சான் மாப்பிள்ளை வந்துட்டே இருந்தவங்க இப்போ மச்சானை வெட்டான், மாப்பிள்ளையை வெட்டான். வந்தவங்க போகிறான். அந்த அம்மோன் புத்திர மோவா புத்திர சேயீர் மலை எல்லாம் கடற்கரை மலையில் திரளான கூட்டங்கள் வந்தது. அவர்களுக்குள்ளாக வெட்டுண்டு விழுந்தார்கள். எல்லாரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரும் தப்பவில்லை. பாருங்க பாருங்க. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா மனுஷர் வனாந்தரத்தில் சாமக்கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. உன்னைய தொட்டுட்டா செத்தான்.
உன்னை தொட்டா செத்தான். இந்த கல்லின் மேல் மோதுறவன் நொறுங்கி போவான். நீங்க சாதாரணமானவர்கள் இல்லை. நீங்க சண்டை போட்டுட்டா, அவ பேசுனா நீங்களும் ஏற்றி பேசிட்டா ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் யுத்தம் பண்ண வரமாட்டாரு. ஆண்டவர் யுத்தம் பண்ணணுமா? நீங்களே யுத்தம் பண்ண போறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. இன்றையிலிருந்து யார் யுத்தம் பண்ண போறா? இன்றையிலிருந்து இதுவரைக்கும் நீங்க சும்மா சண்டை போட்டுருக்கலாம். இனி சண்டை போடக்கூடாது. நீங்க அமைதியா இருந்து தோத்திரம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு, அக்கா நானும் சபைக்கு வந்துட்டேக்கா, அல்லேலூயா. அந்த நாட்கள் நிறைவேற போகுது. அந்த நாட்கள் வந்து விட்டு தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. பாருங்க, நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு விசுவாசி கல்யாணம் கட்டினாரு. கல்யாணம் கட்டி, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி திடீர்னு விவாகரத்து கொடுத்து விட்டாள். விவாகரத்து கொடுத்து விட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, கொடுத்து விட்டாள். ஆனா அந்த மனைவியுடைய சொந்தக்காரங்க, அந்த பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஏராளமாக இருந்தார்கள். கோர்ட்டில் வழக்கு போட்டாச்சு. ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே வந்தபோது, அல்லது அங்கே பாருங்க, அரசியல்வாதிகள் போகிற யார் கூட இருக்கிறா? அந்த பெண்ணு வீட்டில் இருக்கிறாங்க. பெண்ணோக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஜட்ஜி யார்? நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்லி இருந்துதாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கூண்டில் நிற்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வேன்னு தெரியல. இவனுக்கு ஆதரவு யாரும் கிடையாது. கர்த்தர் மாத்திரம்தான் ஆண்டோடைய பிள்ளை, அல்லேலூயா. இதுவரைக்கும் வைக்கல இவனுக்கு விரோதமாக பேசி கேட்டுக்கொண்டிருந்தவர் அந்த சொன்னான், ஒரு நிமிஷம் நான் ஒன்றுக்கு பாத்ரூம் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் பாத்ரூம் போனா, பாத்ரூமில் போய் கர்த்தர் நோய்க்கு கதறினா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தருடைய பாதத்தை அந்த சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி வந்துட்டான். இப்போ கூண்டில் ஏறியாச்சு. இது வரைக்கும் ஜட்ஜி, அல்லேலூயா, இவனுக்கு எப்படியாவது, ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள் போகிற யாருக்கு இவனுக்கு பழக்கம் உள்ள ஆள், எப்படியாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இருந்தவர் திடீர்னு பேச்சை மாற்றினார். பேச்சை மாற்றி அந்த சகோதரியை கூப்பிட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, கூப்பிட்டு, இவன் உனக்கு என்னவா செஞ்சான்? எவ்வளோ ரூபா நீங்கள் டவுரி கொடுத்தீங்க? நான் கொடுக்கல. எவ்வளோ ரூபா பணம் கேட்டாங்க? கொடுக்கல. நகை எவ்வளோ கேட்டாங்க? அவங்க கேட்கல. உன்னை அடித்தானா? அடிக்கலை. உன்னை என்ன செஞ்சான்? ஒன்றும் செய்யலை. இப்போ என்ன நடந்தது? ஜட்ஜி அவனுக்கு சப்போர்ட்டாக மாறிட்டார். உலகத்தில் அநேகர் இருக்கலாம், அரசியல்வாதிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசியல்வாதிகள் நம்பாதீங்க, கைவிட்டுருவாங்க. கர்த்தர் மாத்திரம் கைவிடாதவர். நீ மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போன, கர்த்தரை நம்புங்க. கடைசியில் அவன்கிட்ட கேட்டார். அவன் டாக்டர் தேவனுடைய பிள்ளைகளே. கடைசியில் அல்லேலூயா, அடுத்து நினைச்சுமா குடும்பத்தை அவளை கூட்டிகிட்டு போப்பான்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, 5 கோடி நஷ்டேடு கேட்டிருக்காங்க. வாரத்துக்கு நினைச்சுமா இவன் 5 கோடி கட்டணுமா? 5 கோடிக்கு இவன் எங்கே போவான்? கர்த்தர் உதவி. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரம் கூட ஒரு நம்ம சபைக்கு வந்தாங்க. அவங்க குடும்பம் கூட இப்படி தான் வந்தாங்க, டைவர்ஸ். ஆனால் கண்டிப்பாக சேர்த்து வச்சுருவார். நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, சாயங்காலம் ஆலோசனை கேட்க வந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேயும் ஒத்துக்கிற பிள்ளை, அங்கேயும் ஒத்துக்கிற பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகளே, கல்யாணம் கட்டி 2 வருஷத்தில் பிரச்சனை. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. நாட்கள் தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை குடும்பம். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக, அல்லேலூயா, தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அடைப்பட்ட வாசல் எல்லாம் திறக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அடைப்பட்டு கிடக்கிறதோ அத்தனை வாசல்களில் திறக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, விசுவாசத்தோடு கூட போங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இதுவரைக்கும் மனுஷரை நம்பினீங்களா? இனியாவது கர்த்தரை நம்பி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க.
உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உங்கள் தேவையை சந்திக்கிற ஆண்டவர், உதவி செய்கிற ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாரும் மல்லங்காட்படிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் வழி தெரியாமல் வந்திருக்கிறீங்களா? குடும்பத்தில் எப்படி இருக்கிற, என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிற, எனக்கு வழியே தெரியலை, பாதையிலேயே எப்படி இருப்போம், எப்படி என்ன செய்ய போகிறோன்னு வழி தெரியலை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிங்களா? உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அற்புதம் செய்ய கர்த்தர் இருக்கிறாரு. உடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவ, எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவ. உலகத்தில் ஹல்லேலூயா பணத்தை வச்சிருக்கலாம், மனபலன் இருக்கலாம், மனுஷனுடைய பலன் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? கர்த்தர் மேல மாத்திரம் வை, கர்த்தர் மேல மாத்திரம் வை. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா, பாக்கியவாட்டி. நீ தான் பாக்கியவா, நீ தான் பாக்கியவாட்டி. தேவனுடைய பிள்ளை, ஓ ரபா லரதா லரமா நரபா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினாரு. ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா? கண்டிப்பா செய்வா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. அவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. தேவனுடைய பிள்ளையே, யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த கூட்டம் ஹல்லேலூயா அவங்க பாடி துதி செய்தார்கள், வேற ஒன்றும் செய்யல. ஹல்லேலூயா. சண்டைக்கு போகல, கர்த்தரை துதித்து பாடினாங்க, கர்த்தரை துதித்து பாடினாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. வந்த கூட்டம் அவர்களுக்குள்ளாய் சண்டை உண்டாயிட்டு, இவர்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் அல்லேலூயா அல்லேலூயா அந்த ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணணும். இப்போ வந்தவங்க எதிரிகளாய் வந்தவர்கள் அவர்களுக்குள்ளாய் ஒருவர் வெட்டி கொண்டு செத்து போனாங்க. அல்லது கடற்கரை மணல திரளான கூட்டம். தேவனுடைய பிள்ளை ஒருவரும் தப்பவில்லை. அவர்கள் கொள்ளையடித்தார்கள். அவர்கள் கொண்டு அல்லேலூயா 3 நாள் அளவு அவர்கள் அல்லேலூயா கொண்டு வந்து கொள்ளையடித்து தேசத்துக்கு கொண்டு போனாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் கொள்ளையா நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது அல்லேலூயா வெங்கல கதவுகள் உடைக்கப்படும், இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். அந்த காலத்தில் கிடைக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருவா, ஒளிப்படத்தில் புதையலை உனக்கு தருவா. அவதான் நான் உனக்கு முன்னே போய் கோடலாளர்கள் செவியாக்குன்னு சொன்னாரு. அந்த கர்த்தர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். உடைய வாழ்க்கையில் எல்லா கோடுகளையும் மாற்றிற ஆண்டவர், செவ்வாய்ப்படுத்துகிற ஆண்டவர். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. நீ பொறுமையா இரு. உன்னை வீட்டில் சண்டை போடாத, குடும்பத்தில் சண்டை போடாத. நீ பொறுமையா இரு. நீ பொறுமையா இருந்தன்னா உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். ஒரு கூட்டம் உன் மூலமாக சபைக்கு வரும். தேவனுடைய பிள்ளை, நீ சண்டை போட்டன்னா ஒரு கூட்டம் வெளியே ஓடிடும். இந்த அல்லேலூயா இவ போற சர்ச்சைக்கு நான் போகணுமா, இவ போற சர்ச்சைக்கு நான் போகணுமாக்கோ, அவ சண்டை போடுறா, அந்த சர்ச்சைக்கு நான் போகலன்னு சொல்லி அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்க சாட்சிகளா இருக்கணும், சாட்சிகளா இருக்கணும். ஆண்டவர் என்னை மாற்றுன்னு சொல்லுங்க, என்னை மாற்றுப்பா, எனக்கு பொறுமையை தாங்கப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஊமையா இருக்காத, மௌனமா இராத. உன் வாயை ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணு. எதில் ஆண்டவர் எதில் நம்ம குறையா இருக்குமோ அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை சரி பண்ணு. ஆண்டு உபவாசம் போட்டு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லு. அல்லேலூயா. அவனுடைய வழியில் வழி கிடைக்கலையா, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கொட. உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உனக்காக வழக்காடுகிற கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறாரு, உன்னை உயர்த்துகிற கர்த்தர் இங்கே இருக்கிறாரு.